ஹலோ buddies, நான் தான் உங்கள் தீனா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல் தான். ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. சேம் அதே வீடியோ தான். ஒரு 16:9 இது எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான செகண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஒரு 20 செகண்ட் வச்சு பண்ணுறேன், சும்மா சாம்பிளுக்கு. நான் இதில் யூஸ் பண்ணுற பிக்சர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் வச்சுக்கோங்க. இது ஒரு 20 செகண்ட். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மொபைல் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த மொபைலில் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இந்த ஃபோட்டோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இந்த மொபைலுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறோம். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு எடிட் பண்ணுறீங்கன்னா, அவங்க ஃபோட்டோ இப்போ இல்லை, நீங்கள் பர்த்டேக்கு எடிட் பண்ணுறீங்க, மேரேஜ் ஆனிவர்சரிக்கு எடிட் பண்ணுறீங்க, ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு எடிட் பண்ணுறீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ இந்த மொபைலில் கொண்டு போகணும். எப்படின்னா, நான் ஒரு சில ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சைஸ் கரெக்டாக பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து பேக்கில் கொண்டு போகணும். சென்ட் டு பேக்கில் கொடுத்தா பேக்கில் போய்டும். அப்புறம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 செகண்ட் வச்சுக்கோங்க. 5 செகண்ட் வச்சுக்கிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ஃபோட்டோ எண்டில் கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கரெக்டாக கொஞ்சம் சைடாக திருப்பி சென்டர் டு பேக் கொடுத்தா பேக்கில் போய்டும். அப்புறம் இது ஒரு 5 செகண்ட் வச்சுக்கோங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள், வேறு ஃபோட்டோ. நான் யூஸ் பண்ணுற ஹெச்டி இமேஜ் இதெல்லாம் 4K ஹெச்டி வால்பேப்பரை யூஸ் பண்ணுற இமேஜ். இதெல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆப் பேர் வந்து செட்ஜி. போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதீங்க, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹெச்டியில் இருக்கும் ஃபோட்டோ வால்பேப்பர் வைக்கிறதுக்கு. ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இதில் அவுட் அனிமேஷன் இருக்கும் பாருங்கள். அவுட் அனிமேஷனில் போயிட்டு லாஸ்ட்டாக எக்ஸிட் சைடு லெஃப்ட்டுன்னு இருக்கும். அதை அப்படி அதை கிளிக் பண்ணிட்டு 0.5 வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ளே போங்க. இன் அனிமேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு என்டர் சைடு லெஃப்ட்டுன்னு இருக்கும், அது 0.5 வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 0.5 ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். நான் சாம்பிள் தான், நான் ஃபுல்லாக வச்சிட்றேன். இதுவும் ஃபுல்லாக வச்சிட்றேன். அப்புறம் அவுட் அனிமேஷனுக்கு போங்க. எக்ஸிட் லெஃப்ட் அதே மாதிரி தான். இதுக்கும் இன் அனிமேஷன் என்டர் சைட் லெஃப்ட்டு ஃபுல்லாக எண்டு கொண்டு தரேன். அப்புறம் இந்த எண்டு கொண்டு வந்து அவுட் அனிமேஷன் கொடுங்க. எக்ஸிட் ஸ்லைட் லெஃப்ட் கொடுங்க. அவ்வளோதான். நான் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மொபைலில் நாம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோஸை. அவ்வளோதான். நீங்கள் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை நிமிஷம் வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு 100 ஃபோட்டோ 500 ஃபோட்டோவாக இருந்தாலும் கைன்மாஸ்டரில் அத்தனை ஃபோட்டோக்கும் நம்ம எடிட் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோவாக டெய்லி நான் அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நாம் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறோம். லிரிக்ஸ் எப்படின்னா, இந்த பேட் இருக்குங்க பார்த்தீங்களா, பேடில் பேப்பர் இருக்குல்ல, பேப்பரில் தான் லிரிக்ஸ் நம்ம டைப் பண்ணுறோம். ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். அழகே நீ பிறந்தது அதிசயமாக அந்த பாட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இதுக்கு நாம் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். டெக்ஸ்ட்டு எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, குரோமில் போய் நீங்கள் சாங் நேம் அடிச்சுட்டு லிரிக்ஸ் போட்டெல்லாம் வந்துடும்.
இதில் ஒரு ஃபாண்ட் நான் கைன்மாஸ்ட்லேயே இருக்க ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருப்பிக்கோங்க, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு என்ன கலர் கொடுக்குறதா ரெட்டு கொடுத்துக்கோங்க. ரெட்டு தான், ஏன்னா இங்கே ரோஸ்லாம் இருக்குது, அதுக்கு ரெட்டு கரெக்டாக இருக்கும். கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது சாங் எங்கே முடியுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். அப்புறம் அடுத்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போது சாங் இந்த இடத்துல முடியுது. இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டு. இதுவும் அதே ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, சேம் கலர். அவ்வளோதான். அப்புறம் இந்த லைன் வந்து இங்கே முடியுது. லேயருக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. சேம் ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரே ஃபாண்ட்லேயே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. எல்லா ஃபாண்ட்டும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த பேடு முடிகிற அளவுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 லைன் இங்கே மேலே சென்டரில் கீழே அதெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு 3 லைன் கொடுங்க ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரியே. சும்மா நான் இப்போ ஒரு 3 லைன் மட்டும் கொடுக்குறேன். 3 லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அனிமேஷனுக்கு ஆட் பண்ணுறோம். இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்து அனிமேஷன் கொடுக்குறோம். லெட்டர் பை லெட்டர் கொடுத்து ஒரு 3 வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு அனிமேஷன் கொடுத்து 3 வச்சுக்கோ. லெட்டர் பை லெட்டர் கொடுத்து ஒரு 3 வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு அப்படி தான். அனிமேஷனில் போய் லெட்டர் பை லெட்டர் கொடுத்து ஒரு 3 வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இதுக்கு அவுட் அனிமேஷன் ஃபேடு கொடுத்துருங்க. இதுக்கு அவுட் அனிமேஷன் ஃபேடு. அப்புறம் லாஸ்ட்டு கீக்கும் அவுட் அனிமேஷன் ஃபேட். அவ்வளோதான். மூவ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணுறோம். லேயருக்குள்ளே போயிட்டு பார்ட்டிகல்ஸும் நான் எல்லாமே ஒரே லிங்க்கில் மீடியா ஃபைலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன பார்ட்டிகல்ஸ்னால் இந்த பார்ட்டிகல்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ மூவ் பண்ணி காட்டுறேன். நான் சாங் ஆடியோ வராது, ஏன்னா நான் காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க, அதனால் நான் மியூட் பண்ணி வச்சிட்றேன். அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும் பார்க்க. ஏன்னா நீங்கள் ஓவராக பார்ட்டிகல்ஸ்லாம் போட்டு ஓவர் எஃபோர்ட் போட்டு பண்ணுவீங்க. ஆனால் அது பார்க்குறவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்காது. சிம்பிளாக பண்ணாலும் மாஸாக பண்ணணும். அப்புறம் இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துருங்க. நான் இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம் ஏன் பிடிக்கல
என்ன ப்ராப்ளம், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிறேன். அண்ட் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பீஸ்.